viewers, vanakkam and welcome to Just Relax with me, Kanimori. Every day, நம்மளோட ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டே அப்படிங்கிறதுனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கேன். ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த பொங்கலுக்கு வந்து இளைய தளபதி விஜயோட ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருமே அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா பைரவா படம் மட்டும்தான் அவர் நடிச்சு முடிச்சிருக்காரு. இன் பிட்வீன் கேப்ல வேற படம் கூட நடிக்கலையே, எந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. எஸ், பைரவா படம் வந்து Jan 12 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன இன்னொரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க. கத்தி படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல லீட் ரோல சிரஞ்சீவி நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் கில்லாடி நம்பர் 150. ஸோ இந்த படம் தான் வந்து January 11th வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருந்தேன், பொங்கலுக்கு வந்து 2 இளைய தளபதி விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைரவா படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்தை பரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இளைய தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ் வந்து லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து தெலுங்குல வந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தி இருக்கு, கில்லாடி நம்பர் 150. ஸோ இந்த 2 படங்களுமே வந்து பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமைய போகுது. அண்ட் 2 படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான செக்மெண்ட் தாங்க காத்துட்டு இருக்கு. ஸோ கலர்ஃபுல்லான சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் பார்க்க போறோம். சினிமா அப்படின்னாலே வந்து கலர்ஃபுல் தாங்க. படம் பார்க்கறதாகட்டும் இல்ல ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில தான் நடத்துவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான சினிமா சம்பந்தப்பட்ட ஈவெண்ட் இப்போ உங்களுக்காக நம்மளோட ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோடு நீ இருந்தால் ஆக்சுவலாக இந்த பாடல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பாடல்கள்லாம் செய்யலை, ஆனால் செதுக்கியிருக்காங்க. கே சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபர் கேசவன் சார் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஒர்க்கு வந்து ராஜ்கீர்த்தி சார் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து இவங்க இதை தான் பண்ணாங்க, இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக எங்களோட சேர்ந்து இந்த டீம் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து புது ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர், சாதாரணமான ப்ரொடியூசர். எனக்கு இந்த மீடியாலேருந்து வந்திருக்க எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுது. உங்களோட பிளெஸ்ஸிங்கும் வாழ்த்தும் கடவுளுடைய ஆசீர்வாதமோ எனக்கு எப்போவுமே இருக்கணும். இதை மாதிரி பல படங்கள் நான் தயார் பண்ணோம். படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு லாபமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய இயக்குனருக்கும் புதிய நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற சிறிய திரைப்படங்களால் தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் இத்தனை தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த படத்தில் பாடல்கள் பார்த்தோம், ஒவ்வொருத்தரோட உழைப்பும் தெரியுது. நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசரோட படம், அவங்க மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பேரும் புகழும் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அவ்வளோ சூழ்நிலை இருக்குது. அதை மீறி ஒரு படத்தை முடித்து இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதில் அவங்களுடைய கடின உழைப்பு தெரியுது. அவங்கள வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப படம் சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எனர்ஜியாக நடிச்சிருக்கார் சத்யா. இங்கே நாகசரவணன் உட்காந்துருக்காரு, மிக சிறந்த ஒளிப்பதிவாளர். அவருடைய படங்கள் நிறையா சீரியல்லேருந்து நிறைய படங்கள் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எடிட்டர் ராஜ்கீர்த்தி, இவங்களாம் நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மாதிரி நல்ல பேக்கிங்கோடு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கே மியூசிக் மிரட்டியிருக்கார். நல்ல கிராண்டாக இருக்குது, சாங்ஸ் ரிச்சாக இருக்குது. அதாவது ரொம்ப ரிச்னஸ் இருக்குது சாங்கில். அதனால் இந்த வெற்றி படம் என்னோடு நீ இருந்தால், இது உண்மையாக ஒரு டைட்டிலே வந்து ரொம்ப அழகான டைட்டில். வெற்றியை பார்த்து என்னோடு நீ இருந்தால் நான் தான் நம்பர் 1 டைரக்டர். அதுபோல் வந்து படமும் வந்து வெற்றி அடைஞ்சால் படம் தான், இந்த படம் தான் நம்பர் 1 படம். அந்த என்னோடு நீ இருந்தால் வந்து எதுக்கு ஒன்றாலும் நம்ம வந்து சேர்த்து இது பண்ணிக்கலாம். சத்யா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆண் பாவம் பாண்டியராஜன் மாதிரி தெரிஞ்சார் எனக்கு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்குது. பாண்டியராஜன் அந்த கூச்சமெல்லாம் பண்ணார், உங்கள் கூட ஃபேஸில் சின்ன கான்ஷியஸ் இருக்குது. ஆனால் நடிக்கிறது வந்து கொடுமையான ஒரு விஷயம். நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்போ ஒரு 16 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய நடிகன் நான் பார்த்தா ரொம்ப பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் தெரியாமல் ஒரு படம் நடிக்க போனால் உலகத்தில் மிக கஷ்டமான வேலை நடிக்கிறதுங்கிறது தான் தெரியுது. இது போல் சின்ன படங்கள் எல்லா மேடையும் நான் சொன்னதான் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகணும்.
இப்போ என்னென்னா தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து வேர் மாதிரி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளை மாதிரி, எக்ஸிபிஷன் வந்து எக்ஸிபிட்டாஸ் வந்து ஒரு இலை பழம் மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேருக்கு தண்ணி ஊற்றாமல் இலைக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க, பச்சை பெயிண்ட்டு. சொந்த படம் ஆரம்பித்தேன், நாட்டுப்புற பாட்டு அப்படின்ட்டு. அதில் வந்து அவங்களே தோல் ஒரு பையை போட்டுட்டு, அவங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியுமா என்ன இதெல்லாம் தெரியல, அவங்க வந்து கூடவே இருந்து என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு அந்த படம் 1 year ஓடிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 10-13 படம் எடுத்தோம். அவங்க ஒரு நிழலை போல, உயிரை போல, எங்கள் வீட்டுக்கு அவங்க கடவுள் மாதிரி. அவங்க வந்து எல்லாமே வெற்றி படங்களாக அமைஞ்சுது.